ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலனியத்திற்கு எதிரான தேசியத்தின் தோற்றம். சரிங்களா? ஸோ அதோட கடைசி பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது காங்கிரஸோட வழிமுறைகள் என்ன, குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறது. அதோட தோற்றுவாய் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் தான். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவின் ஹியூம், ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? ஐரோப்பாவை சேர்ந்தவர் தான். இந்திய குடிமை பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். இவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக இங்கிலாந்தோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத சில தகவல் இருக்கும், புத்தகத்தில் இருக்கு, இல்லாத தகவல் தான் இதெல்லாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நண்பன், பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்காரு. 1849 இந்திய கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. சரிங்களா? இவர் ரொம்ப முக்கியமான புக் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா த ரைசிங் சன், த ஸ்டார் ஆஃப் த எர்த், த ஓல்டு மேன்ஸ் ஹோப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். த ஓல்டு மேன்ஸ் ஹோப் அப்படிங்கிறது இவர் எழுதிய ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் உண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை முதல்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ காங்கிரஸின் தந்தை யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவின் ஹியூம். டஃப்ரின் பிரபுவின் கருத்து குழந்தை தான் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா லாலாபாய் லஜபதி ராய். டஃப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் யாருன்னா, டஃப்ரின் அப்படிங்கிறவர் இந்திய வைஸ்ராயா இருந்தார். இந்த காங்கிரஸ் தோற்றுவிக்கும் போது அந்த 85, 86 அந்த காலகட்டங்களில் இதாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா? ஸோ ஒரு இந்திய மக்களின் உண்மையான விருப்பம் அறிவதற்கான ஒரு பொறுப்பான நிறுவனம் வேண்டும். அந்த ஒட்டுமொத்த மக்களையோட கோரிக்கைகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு டஃப்ரின் கேட்டுக்கிட்டது இணங்க ஹியூம் வந்து அதை தோற்றுவித்ததா சொல்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலாந்து பட்டதாரிகளுக்கும் கல்கத்தா பட்டதாரிகளுக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதி வந்திருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கை வர்றாதா போட்டிருக்காரு, இப்போ எழுதியிருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்பர்ன். யாரு? ஆலன் ஆக்டேவின் ஹியூமோட அந்த காங்கிரஸ் மூமெண்ட்டையே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. யாருன்னா வில்லியம் பெட்டர்பர்ன் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஆலன் ஆக்டேவின் ஹியூம் வந்து பார்த்தீங்கன்னா 1885 1907 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் காங்கிரஸோட பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் ஆலன் ஆக்டேவின் ஹியூம். சரிங்களா? இந்த தகவலும் புத்தகத்தில் இருக்கா, நோட் பண்ணிங்க. 85 தோற்றுவிச்சதுலேருந்து 1907 வரைக்கும். சரியாக சொல்லணும்னா இந்த திலகர் பீரியடு, திலகர் இது வங்க பிரிவினை தாண்டி இந்த சூரத் பிளவை தாண்டி லக்னோ ஒப்பந்தது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் இதாக இருந்திருக்கார். சரியா? 7 வரைக்கும் சூரத் பிளவு, அப்புறம் சுதேசி இயக்கம் தோன்ற வரைக்கும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் அவர் இறந்துருப்பார். சரியா? ஸோ இந்த புத்தகத்தில் கொடுக்காம அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால் தியரி, வடிகால் கோட்பாடு அப்படிங்கிறது தான். இந்த காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனதுக்கு பின்னாடி நிறைய நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியமான நோக்கங்களாக கருதப்பட்டு பின்னாட்களில் அது ஹியூமால ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால் தியரி. சரியா? 1857 ஆண்டு மாதிரி மறுபடியும் ஒரு பெருங்கலகம் போல் அரசுக்கு எதிராக மீண்டும் ஒரு எதிர்ப்பு இயக்கம் ஏற்பட்டு விடும் என்ற பயத்தின் காரணமாக அதை தடுக்கிறதுக்காகவே காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பினை ஏற்படுத்த முற்பட்டார் அப்படிங்கிறதா உண்மை. நிறைய காரணம் நாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு தேசிய இயக்கம் தாண்டதுக்கு காரணம் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு இல்லையா? அதை ஒரு ஆங்கிலேயர், ஒரு ஐரோப்பியர் முன்னெடுத்து கொண்டு போனதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி வால் தியரி. அதாவது இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. சரிங்களா? இது எப்போ வேண்டாலும் வெடிக்கும். ஆனால் அது வெடிக்கிறது அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி அது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வால். இது அப்படியே இருந்துச்சுன்னா வெடிச்சிடும் இல்லையா? அதை வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தோண்டாமல் ஒரு சாஃப்டாக சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமோட வேலை. ஸோ இந்திய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் அமைப்பு ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், அதன் மூலமாக ஒரு நல்லிணக்கம் ஏற்படும், மக்கள் கொந்தளிப்புக்கும் உணர்வுக்கும் ஒரு வடிகாலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பினார்.
ஸோ இந்த எதிர்ப்பு தேசிய இயக்கம் தோன்றதுக்கு நாம் நிறைய காரணம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காங்கிரஸ் தோன்றதுக்கான ஒரு முக்கியமான உந்து சக்தி பிரம்மஞான சபை. 1981 பிளவாட்ஸ்கி வந்து பிரம்மஞான சபையோட ஃபவுண்டர், அது இதாக இருப்பார், தலைவராக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக இந்தியர்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பார், ஆலன் ஆக்டிவன் ஹியூமன். சரிங்களா, இவர் வருவாய் மற்றும் விவசாயம் வேளாண்மை துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது 1870 to 89 இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களின் நிலை பற்றியும் அவர்களது எண்ணம் குறித்து சுமார் 30,000 ரகசிய அறிக்கைகள் அடங்கிய 7 தொகுப்பு கோட்களை பார்த்திருக்காரு. 30,000 அறிக்கை. அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டார் ஹியூம் அப்படின்னா, கொதித்து குமுறும் கோபம் இந்திய மக்களிடையே இருப்பதையும் அடித்தட்டு மக்கள் வன்முறை கிளர்ச்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு தயாராக உள்ளனர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். அந்த சூழ்நிலை உருவாகாமல் இருப்பதற்காக அந்த முயற்சியை தான் காங்கிரஸை தோற்றுவிச்சிருக்கார். ஸோ மக்களின் சீற்றத்திற்கு தக்க வடிகால் அமைப்பதே பிரிட்டிஷ் பேரரசின் நலனுக்கும் மக்களுக்கும் உகந்தது. யார் நலன்? நம்ம நலனா? இல்லை, பிரிட்டிஷ் மக்களோட நலன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1857 கழகம் தான் என்ன பண்ணிச்சு, பெரிய கழகமாக ஏற்பட்டு அங்கங்கே கொதிப்புகள் ஏற்பட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி துரத்திட்டு பிரிட்டிஷ் நேரடியாக வந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஒரு கழகம் வந்துச்சுன்னா பிரிட்டிஷை துரத்திடுவாங்க அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணலாம் இல்லை, வெள்ளைக்காரனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இவன் இந்த ஏரியாவை ஆட்சி செய்யணும், அதே நேரம் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன கன்சர்ன் தான். ஆனால் அந்த ஆளோட முழு நோக்கம் பிரிட்டிஷாரோட அரசு இந்தியாவில் இருக்கணும், பெருங்கலகம் மாதிரி ஒன்று நடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுதான் வடிகால் கோட்பாடு. இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹியூமே ஒத்துக்குவார். சரிங்களா, ஸோ ஹியூம் பிறப்பால் ஆங்கிலேயரை உள்ளத்தாலும் உணர்வாலும் மனிதாபிமானத்தாலும் இந்தியர்களின் முன்னேற்றத்தில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தலைவர் மதிச்சிருக்காங்க. இந்த மக்களோட நலனுக்காக தான் காங்கிரஸை உருவாக்குனாருன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் உருவாக்குனது பிரிட்டிஷின் நலனுக்காக, அந்த வடிகால் கோட்பாடுக்கோசரம் தான். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் காங்கிரஸோட அந்த மீட்டிங் நடந்திருக்கும் இல்லையா, 1885 டிசம்பர் 28. அதில் ஒரு 72 பேர் கலந்துருப்பாங்க. சரியா, அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ். சரிங்களா, இதில் யாருன்னே நமக்கு தெரியல. சரியா, இங்கே நிறையா பேர் தமிழ்நாட்டை பாருங்கள், வி சீனிவாசன் ராவ் இங்கே இருக்காரு, தாதாபாய் நவ்ரோஜின்னு நினைக்கிறேன், இவர் தாதாபாய் நவ்ரோஜி இருக்கார், இங்கே அரவிந்த் கோஷோ யாரோ இருக்காங்க, இங்கெல்லாம் என்ன சில பேர் இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல. சரியா, ஆனால் நல்லா இருக்குல்ல, விண்டேஜாக இருக்குது. ஓகே, காங்கிரஸோட தோற்றம், அதோட முதல் கூட்டமும் 1884 நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மஞான சபை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்குன்னு. 1884 பிரம்மஞான சபை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் ஒரு மாநாடை கூட்டுது. அந்த மாநாடுக்கு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் 17 பேர் சென்னையில் திவான் ரகுநாத ராவ் அப்படிங்கிறோட வீட்டில் கூடி இந்தியா முழுமைக்கும் ஒரு தேசிய அமைப்பு நிறுவனம், அனைத்து மாகாணங்களிலும், நிறைய மாகாணங்கள், பம்பாய், வங்காளம், கல்கத்தா, இந்த மாதிரி நிறைய மாகாணங்கள் இருக்க, எல்லா மாகாணங்கள் எல்லா ஊர்லேயும் கிளைகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. எங்கே? 1884 சென்னை அடையாற்றில் உள்ள பிரம்மஞான சபை. இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்திருக்கார். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் ஆக்டிவன் ஹியூம் தான். அவர் போனதுக்கப்புறம் இன்னொரு 17 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவனம் அப்படின்னு எங்கே கேட்டுக்கிறாங்க, சென்னையில் திவான் ரகுநாத ராவ் அப்படிங்கிறோட வீட்டில். காங்கிரஸ் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. யாருன்னா மித்தர் அப்படிங்கிற வங்காள ஆசிரியர், வங்க மொழியில். அந்த நூலில் இந்த 17 நபர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் தமிழ்நாடு, ரங்கையா நாயுடு, ஆனந்தச்சார்லு, இவங்களாம் வந்து பார்த்தீங்களா அந்த சென்னை மாகாண சங்கத்தோட உறுப்பினர்கள். இவங்க எல்லாம் பொதுச் செயலாளர், செயலாளர், தலைவர் நரேந்திரநாத், என் சுரேந்திரநாத் பானர்ஜி, எம் கோஷே, சரண் சந்திரமித்ரா, சி விஜயரங்க முதலியார், இவர் தான் நாக்பூர் காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார் தமிழ்நாடு, பாண்டுரங்க கோபால், சங்கர் தயாள் சிங், ஹரிஷ் சந்திரா, காளி பிரசாத், லட்சுமி நாராயணன், ஸ்ரீராம். சார் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா? மனப்பாடம் பண்ண தேவை, பார்த்து வச்சிங்க. சரியா, இந்த 17 பேரை பற்றி எந்த புக்கில் வந்திருக்கு? காங்கிரஸ் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற புக்கு, வங்கமொழி புக்கு, மித்தர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு.
சரியா. அடுத்து 1885ஆம் ஆண்டோட இறுதியில் டிசம்பர், இது ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க. சரிங்களா, குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. குரூப் 1லையோ குரூப் 2லையோ, இந்த 2-3 குரூப் 2வில் கேட்கல, அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ஒற்றுமை கூட்டம் பூனேயில் கூட்டப்படும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. 1885 டிசம்பரில் இந்திய தேசிய ஒற்றுமை கூட்டம் அப்படிங்கிற கூட்டப்படும்னு சொல்லிட்டு 1885 மார்ச்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பூனேயில் அப்போ தொற்று நோய் பரவிட்டு இருக்கு, காலராவோ பிளேக்கோ பரவிட்டு இருக்கு. சரிங்களா, அந்த தொற்று நோய் பரவனால பூனேவில் மாநாடு கூட்டாமல் மும்பையில் கூட்டுறாங்க. ஸோ இல்லைனா ஹிஸ்ட்ரி மாறிக்கும். 1885ஓட காங்கிரஸோட முதல் கூட்டம் பூனே நாம் படிச்சிருப்போம். சரிங்களா, அது பூனேயில் தொற்று நோய் பரவனால பூனேக்கு பக்கத்தில் இருக்கிற மும்பை பூனே எல்லாம் மகாராஷ்டிரா தான். சரிங்களா, மும்பையோட தேஜ்பால் வடமொழி கல்லூரி, என்னது தேஜ்பால் வடமொழி கல்லூரியில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அன்று முதல் அந்த அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, காலேஜில் தான் முதல்ல கூட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அங்கே எடுத்தது தான். சரிங்களா, மும்பையில் தேஜ்பால் வடமொழி கல்லூரி. டிசம்பர் 28 அந்த கூட்டம் கூடியது. அதோட தலைவராக WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. சரிங்களா, குரூப் 4ல் கேட்டாங்க. WC பானர்ஜி வேற, SN பானர்ஜி வேற, சுரேஷ்நாத் பானர்ஜி அது, இது வந்து WC பானர்ஜி. சரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் ஒரு 22 பேர் சென்னை சேர்ந்தவங்க. அந்த 72ல் 39 பேர் வழக்கறிஞர்கள், லாயர்ஸ். அவங்கள என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிரேவ் 72 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேவ் 72. சரியா, ஸோ முதல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய யூனியன் அப்படிங்கிற பேரை தான் வச்சிருக்காங்க. அந்த பேர் வேண்டாம், இந்த பேர் வைங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்னு வைங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து, அவரோட யோசனை யார் கொடுத்தாங்கன்னா தாதாபாய் நவரோஜி. அவரோட யோசனைப்படி இந்திய தேசிய யூனியன் இந்திய தேசிய காங்கிரஸ்னு அழைக்கப்பட்டு இன்ன வரைக்கும் அது இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கு. சரியா, ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, WC பானர்ஜி, அதுக்கப்புறம் கேள்வியில் கேட்ட சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் கலந்துக்கல. அவங்க எல்லாமே கல்கத்தாவில் நடந்த 2வது மாநாட்டில் தான் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சரியா, இந்த கூட்டத்துக்கு ஒரு ஆங்கிலேயர்கள் தான் தலைமை வைக்கணும், ஆங்கில ஆளுநர்கள் தான் தலைமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூம் விரும்பியிருக்காரு. இது ஆக்சுவலி ஹியூம் விரும்பியிருக்காரு. ஆனால் டஃப்ரின் இந்த ஆளு தான் அந்த தோற்றத்துக்கான காரணத்துக்கு முன்னாடி இருக்க காரணகர்த்தா. ஹியூமை இதை மாதிரி உருவாக்குங்க அப்படின்னு சொன்னதே டஃப்ரின் தான். பேரவையின் இயக்கம் வளர வேண்டுமானால் ஆளுநர்கள் இல்லாத இருந்தால்தான் மக்கள் தாராளமாக மனம் விட்டு செய்திகளை எடுத்து சொல்வாங்க. அதனால மாகாண ஆளுநர்கள் யாரும் தலைமை வைக்காம இந்தியரே தலைமை வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை டஃப்ரின் தான் சொல்லியிருப்பார். சரியா, ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ் தோன்றுவதற்கான காரணம் சுதந்திரத்தை நோக்கி இல்லை. என்னென்ன கொள்கை அப்படின்னா, நாட்டின் நலனுக்காக பாடுபடும் நலத்தொண்டர்களிடையே நெருக்கத்தையும் நட்புறவையும் வளர்த்தல், இனம் மதம் மொழி மாகாண வேறுபாடுகளை நேரடி உறவுகள் நட்புறவுகள் மூலம் நீக்கி தேசிய உணர்வுகளை ஒருங்கிணைப்பு முயற்சிகளை வளர்த்தல், சிதறண்டு இருக்கும் இந்தியர்களை ஒரு தேசிய அமைப்பில் கொண்டு வரும். தேசிய நீரோட்டத்தில் ஒரே இயக்கமாக கொண்டு வரணும். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கணும். பாருங்க, ஆரம்பத்தில் தொடங்கும் போது அவங்க இங்கிலாந்துல இருந்து சுயாட்சி சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல, ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிற மாதிரி இந்த கட்சி வச்சுக்கணும் தான் கேட்டாங்க. அடிமையாகவே இருந்துக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சொகுசான அடிமையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அரசியல் சமூகம் அறிவியல் சார்ந்த எல்லா துறைகளிலும் நாட்டை வந்து மறுபடியும் சீரமைக்கணும், சமுதாயத்தோட முக்கிய பிரச்சனைகளை தெளிவாக நம்ம சொல்லணும், எடுத்து கூறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் காங்கிரஸோட ஆரம்பகால குறிக்கோளாக இருந்துச்சு. ஆரம்பகால காங்கிரஸ் பிரிட்டனுக்கு விசுவாசமாகவும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற உறுதியும் வச்சிருந்தாங்க. சரியா, இவங்களோட ஆரம்ப காலகட்ட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, மேல்முறையீடு செய்யறது, மனுக்கள் கொடுக்கறது, அதிகார பகிர்வு. ஆனா அது எல்லாமே ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய அரசியல் சாசன கட்டமைப்பிற்குள் செய்வது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் வளர்ச்சி இந்த முதல் 10 ஆண்டுகள், அதாவது இந்த வங்க பிரிவினை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் 10 ஆண்டு காங்கிரஸோட அமைப்பு இந்தியாவோட முக்கியமான நகரங்களில் கூட்டப்பட்டுச்சு. அதை நிறைய தலைவர்கள் பெரிய அளவில் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் நாள் அந்த டிசம்பர் வாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 நாள் கூடும். இந்தியாவின் பொது பிரச்சாரங்கள் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. சரியா, மிதவாதிகள் தான் அதை முதல்ல கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க.
இந்த கூட்டங்களை ஆண்டு தமாஷா, ஆண்டு கொண்டாட்டம், 3 நாள் அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. ஈவன் 1901 காங்கிரஸ் கூட்டத்தில் காந்தி கலந்துக்கிட்டாரு. அப்ப அந்த காந்தி என்ன சொல்றாருன்னா, 3 நாட்கள் கூடிய பின் தூங்க சென்று விடும் அமைப்பே காங்கிரஸ்னு அவரே கிண்டல் பண்ணியிருக்காரு. இதை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ காங்கிரஸோட முக்கிய கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கொள்கை மற்றும் நோக்கங்கள். காங்கிரஸோட கொள்கைகள்னு வந்து கோரிக்கைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஆனால் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருங்க. 1885 இந்த வங்க பிரிவினை நடக்கிற வரைக்கும் அவங்களோட அந்த கோரிக்கைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் தான் இருந்துச்சு. வங்க பிரிவினை தான் அவங்கள வேற மாதிரி கட்டத்துக்கு கொண்டு போணுச்சு. சரியா? மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதிகள் மூலமாக விசாரணை செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள், வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு, முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிவுகளை முடிவுக்கு கொண்டு வருதல், நிலவரியை குறைத்தல், பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாத்தல், கிராம வங்கிகளை ஏற்படுத்துதல், உப்பு வரியை குறைத்துதல், பொதுமக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துதல், நிலச்சுவார்ந்தார்களின் சுரண்டலிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல், இந்திய நிர்வாகத்தை பற்றி மதிப்பீடு செய்ய ஒரு ராயல் கமிஷன் 2 தடவை வந்திருக்கும். சரிங்களா? அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் தலைமையில் வந்திருக்கும். துணை கேள்விகளை எழுப்பவும், வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கவும் உரிமை பெற்ற பிரதிநிதித்துவ சட்டமன்றத்தை ஏற்படுத்து. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை. கேள்வி கேட்கறது முதல்ல அனுமதி கொடுங்கயா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் தொடங்கிய 20 ஆண்டு 1885 1905 வரைக்கும் 1915 வரைக்கும் ஆங்கில கல்வி பெற்ற செல்வாக்கு மிக்க தலைவர்களாக தான் அது வழி நடத்தப்பட்டது. அந்த தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விவசாயிகளோ, கிராம கைவினை கலைஞர்களோ, தாழ்த்தப்பட்டோரோ, தொழிலாளர்களோ யாருக்கும் தலைமை கிடைக்கல. அதுக்கப்புறம் பெரிய அளவில் கிடைக்கல, அது வேற கணக்கு. சரிங்களா? ஸோ காங்கிரஸை முதல்ல சேஃப்டி வாலுக்கோசரம் உருவாக்குன அந்த ஆங்கிலேயர்கள் போக போக காங்கிரஸோட நோக்கம் மாறுதை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ 1886 வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸோட 2வது மாநாட்டில் டஃப்ரின் தேநீர் விருந்து, அந்த மாநாட்டில் கலந்துட்ட எல்லாத்துக்கும் தேநீர் விருந்து அளித்து சிறப்பிச்சிருக்காரு. இதுவும் ஒரு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எப்ப? 1886 காங்கிரஸ் மாநாட்டில். அவர் தானே அப்போ கல்கத்தாவோட இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 87 3வது மாநாடு நம்ம சென்னையில் நடந்திருக்கும். அப்போ அங்கே இருந்த சென்னையோட ஆளுநர் கன்னிமாரா, லார்டு கன்னிமாரா. அவரோட பேரில் தான் கன்னிமாரா நூலகம் இருக்கு. சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துட்டவங்களுக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காரு. சரியா? காங்கிரஸோட செல்வாக்கு சீக்கிரமாக வேகமாக வளர்ந்த போது பிரிட்டிஷால் பொறுத்துக்க முடியல. என்னடா நாம் சொல்லி அமைச்ச இயக்கம் இப்போ நம்மளை மீறி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற கோபத்தினால பிரிட்டிஷ் வந்து அதை போக்க மாற்றிக்கிட்டு காங்கிரஸை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் நிறைய மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் அரசு ஒரு துரோக அமைப்பு, ஒரு அரசு துரோக அமைப்பு. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு அரசின் துரோக அமைப்புன்னு சொன்னது அதை உருவாக்க காரணமாக இருந்த டஃப்ரின். அரசாங்கத்திற்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர் அப்படின்னு சொன்னது இந்த ஹாமில்டன். அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொன்னது ஆக்லன் கோல்வின் அப்படிங்கிற ஒரு ஆள். அதே மாதிரி வங்கத்தை பிரித்த கர்சன் வந்து தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த 20 ஆண்டு காலம் காங்கிரஸோட சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்று சேர்த்து ஒரு தேசிய உணர்ச்சியை பிரதிபலித்த ஒரு தேசிய அமைப்பு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே அமைப்பு இருந்துச்சு, அது மாகாண அமைப்பாக சுருங்கி போயிடுச்சு. தேசிய அளவில் பெரிய அமைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஃபர்ஸ்ட் 10 ஆண்டுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்தியர்களோட குறைகளையும் விருப்பங்களையும் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்துறதுல ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. சரிங்களா? 5 வரைக்கும் தான். வங்க பிரிவினை பிரிக்கூடாதுன்னு அவங்க சொன்னதை கேட்கல. சரியா? ஸோ 1892 இந்திய கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்டது காங்கிரஸோட ஒரு மிக முக்கிய சாதனை. இந்த கவுன்சில் சட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தங்கள் வந்திருக்கும். மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க பால்ட்டியில். சரியா? அதே மாதிரி
இந்த லிட்டன் பண்ண அந்த 19 to 21, அப்புறம் ஒரே நேரத்தில் இது இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் அந்த அரசு பணி தேர்வு நடைபெறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் காங்கிரஸில் 2 வகையான பிரிவுகள் வருது. ஒன்று தீவிர தேசியவாதம், இன்னொன்று மிதவாத தேசியவாதம். தீவிர தேசியவாதத்தை பற்றி நம்ம +2ல் இன்னும் விரிவாக படிப்போம். ஏன்னா ஆல்ரெடி இந்த பாடம் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போயிருச்சு. சரியா? ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில் மிதவாதிகளை கிண்டல் பண்ணாங்க, கோரிக்கை கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க. அதை தவிர வேறு எந்த இதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் சுய சார்பு, சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தணும்னு தீவிர தேசியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா திலகர் தலைமையில் உருவானாங்க. சரிங்களா? இப்போ தான் தேசிய கட்டத்தோட அடுத்த பாட்டு வரும். முக்கியமான ஒரு பதினா வங்க பிரிவினை. வங்காளம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கல்கத்தா இல்லைங்க, வடகிழக்கு மாகாணங்கள் 7 இருக்குல்ல, அந்த 7மே வங்காளத்துகள் தான் வந்துச்சு. இந்த பக்கம் ஜார்க்கண்ட், ஒரிசா, பீகாரில் பாதி, அப்புறம் வந்து ராஞ்சி, இந்த மாதிரி நிறைய இந்த பாதி அந்த வால் மாதிரி இந்த சைடில் இருக்கிற எல்லாமே பெங்கால் தான். சரிங்களா? 1905 வங்க பிரிவினை மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய நிகழ்வு. இந்தியா முழுவதும் விரிவான போராட்டங்கள் நடத்துச்சு. இந்த பிரிவினை இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்துச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு ஏற்படுது, முஸ்லீம் லீக் உருவாகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள், தீவிரவாத இயக்கங்கள், தீவிர நடவடிக்கைகள் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் முஸ்லீம் லீக்கும் மிதவாதிகளும் தேசியவாதிகளும் தீவிரவாத தேசியவாதிகளும் ஒன்றா கூடுறாங்க. முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. ஸோ ஆரம்பத்தில் இந்து முஸ்லீம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வங்க பிரிவினை எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் இடையே பிரிவை ஏற்படுத்திய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்டது. ஸோ வங்க பிரிவு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன். இந்த ஆள் 1899 ஜனவரி 6ஆம் தேதி புதிய தலைமை ஆளுநராகவும் பிரதிநிதியாகவும் நியமனம் செய்யப்படுறாரு. இந்த ஆள் நியமனம் உள்ள வரும்போது ஆல்ரெடி பஞ்சம், பசி, பட்டினி, பிளேக்கு, காலரா, இதனால் ஆங்கிலேயரோட செல்வாக்கு குறைந்து காணப்படுகிறது. கற்றறிந்த இந்திய மக்கள், அந்த பிரிவினரோட மக்கள் கருத்துக்களை வந்து கேட்காத கர்சன் சிறிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்றாரு. அந்த கற்றறிந்த மக்கள் அந்த தேசிய இயக்கத்தில் இருக்கிறவங்கள புறந்தள்ளுறாரு. அவங்களோட ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அடக்குமுறையில் மட்டும்தான் நடவடிக்கை மேற்கொள்றாரு. எடுத்துக்காட்டாக என்ன பண்றாருன்னா, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த இந்தியர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறார். 1899 மாநகராட்சியில் குறைக்கிறாரு. அதே மாதிரி பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்று 1904 பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்றி அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே கல்கத்தா பல்கலைக்கழகத்தை கொண்டு வர்றார். ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி கல்கத்தா யூனிவர்சிட்டி. சரிங்களா? அதே மாதிரி அலுவலக ரகசிய சட்டம் 1904 கொண்டு வராரு. அலுவலகத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறாரு. ஸோ வங்கத்தை பிரிக்கிறதுக்கு இவரோட உச்சபட்ச நடவடிக்கையாக வங்கத்தை பிரிக்கிறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறார். இந்த வங்க பிரிவினை இந்தியா முழுவதும் தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கிவிட்டது. பல்வேறு மக்கள் இந்து முஸ்லீம் மோதலை மறந்து தேசிய இயக்கத்தில் இணைய ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. நிறைய மக்கள் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் வங்காளம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மேலாண்மை செய்யக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஆனால் இல்லைங்க, பாருங்கள் எவ்வளோ பெருசு, பாதி இந்தியாங்க. இதிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 7 மாநிலம், இந்த பக்கம் ஒரு 4 மாநிலம், வங்காளம் தனியாக ஒரு 11-12 மாகாணம் பிரிஞ்சிருக்கு. ஸோ மேலாண்மை செய்ய இயலாத வகையில் தான் இருந்துச்சு. பிரிக்கப்படணும் அப்படிங்கிற அவசியம் வந்து பார்த்திங்கன்னா 1860 விவாதங்கள் வந்துருச்சு. ஸோ மார்ச் 1890 பிரிவினைக்கான புது உயிர் அளிக்கப்பட்டது. கர்சன் வந்து அசாம் போனப்ப அங்கே இருக்கிற ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கல்கத்தாவுக்கு அருகே உங்களுக்கு கடல் வழி ஏற்படுத்தி கொடுங்க, அப்படி இருந்தால் தான் எங்களால் அசாமில் இருந்து பெங்காலுக்கு இருப்பு பாதையை ஓரளவு சார்ந்திருக்குது, ஏன்னா அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, டிசம்பர் 1903 இந்த இந்தியாவின் பிரதோஷ மறுவிநியோகம் அப்படின்னா இந்த மறுபடியும் பிரிக்கிறத பற்றி ஒரு குறிப்பை வந்து தீட்டி வச்சிருக்கான். அதை திருத்தி ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பெயரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 2 காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கிறாங்க. என்ன காரணம்னா, வங்காளத்திற்கு சுமை குறைவு, அசாமின் முன்னேற்றம். எப்படி இருந்தாலும் ஆங்கிலேயரோட நன்மைக்காகவும் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வணிகர்களோட வசதிக்காகவும் தான் வங்காளத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறத திட்டம் திட்டுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
வளர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த தேசிய இயக்கம், வங்காளத்தில் வந்துட்டு இருக்க தேசிய இயக்கத்தையும் வட்டார மொழியையும் அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். பிரிச்சு விடலாம், இந்து முஸ்லீம்னு பிரிச்சு விட்டா சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகளை மட்டும் மாற்றலாம், சில பகுதிகளை மட்டும் பிரிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் பிரிவினையாகவே மாறிடுச்சு. 2 மாகாணமா பிரிக்கிறாங்க, கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளத்தில் அசாம், சிட்டகாங், டாக்கா, திப்போராவில் உள்ள ராஷாகி மலை சில பகுதிகள் அசாம் மாகாணம் மற்றும் மால்டா அதை உருவாக்கியது. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளமா பிரிக்கிறாங்க. பாருங்க, ஈஸ்டர்ன் பெங்காலு, பெங்காலு, வெங்காளம், கிழக்கு வங்காளம், வங்காளம். இந்த ஆளு தான் அந்த கர்சன் பிரபு. இதுக்கு முக்கியமான நோக்கம் இந்து முஸ்லீம் இடையே பிரிவினை உருவாக்குவது. ஆனா இப்படி வேணாம் சார், இப்படி பிரிச்சா பிரச்சனை ஆகும். மாற்று திட்டங்கள்ல அங்க இருந்த குடிமை பணியாளர்கள், இந்தியாவை பத்தி தெரிஞ்ச இந்திய அதிகாரிகள் சொல்றாங்க, வங்காளத்துல மொழி அடிப்படையில் பிரிக்கலாம், வங்க மொழி பேசுறீங்க, வங்கம் அல்லாத பிற மொழி பேசுறீங்கிற மாதிரி பிரிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த திட்டத்தை வந்து கர்சன் ஏற்க மறுத்துறாரு. 2 பிரியா, இந்த பக்கம் முஸ்லீம் அதிகமா இருக்கான், இந்த பக்கம் கிறிஸ்டின் அதிகமா வச்சு இந்துக்கள் அதிகமா இருக்கிறான். இந்துக்கள் இருக்கிறத தனியா பிரி, முஸ்லீம் இருக்கிறத தனியா பிரி, அதுக்கு ஏதாவது முஸ்லீம் பேரை கொடுத்துடலாம். ஸோ முஸ்லீம்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடலாம் அப்படிங்கிறத அந்த பிளான். ஆனால் வங்காளம் ஆக்சுவலாகவே 2 தான் பிரிஞ்சிருந்துச்சு. பாகீரதி ஆறு அப்படிங்கிறது புவியியல் அடிப்படையில் இயற்கையாகவே வங்கத்தை பிரிப்பதாக தான் இருந்துச்சு. ஸோ தனக்கு முன் பணியாற்றிய மாதிரியே கர்சனும் இதை தெரிஞ்சிருந்தால், ஆனாலும் கிழக்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் அதிகம், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம், மத்திய வங்கத்தில் இரு சமூகம் சம அளவில் இருந்தால் முஸ்லீம் மக்களோட நன்மதிப்பை நாம பெறலாம் அப்படின்னு சொல்லி நயத்தோட பேசி கிழக்கு வங்காளத்தை பிரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆள் வந்து ஒரு மீட்டிங் வந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார், கர்சனே, முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் கர்சன் பேசுறாரு. இப்ப இருக்கிற வங்காதேசத்தோட தலைநகர் டாக்கா. அப்ப இந்தியாவோட தானே இருந்துச்சு, இங்க முஸ்லிம்கள் அதிகம். சரியா? ஆக்சுவலா வங்க பிரிவினை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்றிணைஞ்சிருச்சு. இனம், வர்க்கம், சமயம், வட்டாரம் ஆகிய தடைகளை தாண்டி மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்த வங்காளிகள் என்னும் அடையாளத்தை ஆங்கில நிர்வாகம் கவனிக்க தவறிட்டாங்க, குறைச்சி மதிப்பிட்டாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவரை வைத்து வங்க மொழி ஒரு இலக்கிய மதிப்பை பெற்றுச்சு. வட்டார மொழிகளோட வளர்ச்சி, ஒற்றுமை, கதை வடிவிலான விவரிப்புகளை கட்டமைப்பதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கு. இதே போல மீண்டும் மீண்டும் தோன்றிய பஞ்சங்கள், வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சியோட ஏற்பட்ட சறுக்கல்கள் இந்த வங்க பிரிவினையோட சேர்த்து காலனிய எதிர்ப்பு உணர்வு தோன்றி, இதுக்கு மேல இவனுங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, மித்ரா, பிரிவித் சந்திரரே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் விடுப்பது மனுஷன், ஏன்னா இவங்க மிதவாதிகள். ஆனா இவங்க கொடுத்த மனு செய்வது அப்படிங்கிறதோட சுருங்கி போச்சு. எந்த ஒரு எதிர்த்தாக்கத்தையும் இங்கிலாந்துல ஏற்படுத்தல. சரியா? சோ வங்க பிரிவினை பல்வேறு எதிர்ப்புகளிடையே ஜூலை 19, 1905 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. எப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? ஜூலை 19, 1905. ஸோ வங்க பிரிவினையில் ஏற்பட்ட தோல்வி, பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தசா, அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் வந்து தீவிர தேசியவாதிகள். இவங்க கொடுத்த அழுத்தத்தினால இந்த ஆல்ரெடி காங்கிரஸை வச்சிருந்த கையில் வச்சிருந்த மிதவாதி தேசியவாதிகள் நம்மளோட போராட்டத்தோட பேட்டனை மாற்றணும் போல அப்படிங்கிற மாதிரியான முறையை கண்டறிய வற்புறுத்தப்படுறாங்க. அதுல ஒண்ணுதான் சுதேசி. ஆங்கில பொருள்களை புறக்கணிப்பது. நீண்ட விவாதத்துக்கு பின்னாடி மிதவாத தேசிய தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஜூலை 17 இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டங்களிடையே மக்களை விரிவுபடுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஆங்கிலேய பொருட்களை புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். இதுதான் சுரேந்திரநாத் பானர்ஜி. இதை தான் கேள்வியாக கேட்டாங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட. ஸோ ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர் கூட்ட அரங்கில் அந்த டவுன் ஹாலில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்து. இருந்தாலும்
வங்க பிரிவினை ரத்து செய்யற அளவுக்கு அது ஒரு பெரிய போராட்டமானா இல்லை. ஏன்னா அது மிதவாதிகள் தேசியவாதிகள் கொண்டு வந்தது. அவங்க சொல்றதை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சூரத் பிளவு. சொன்னதையே கேட்கல அப்படின்னா 1906 சூரத் பிளவு நடக்குது. சரிங்களா? ஸோ மிதவாத தேசியவாதிகள் அவங்களால எதிர்ப்பை தொடங்குவதற்கு முடியல. இதை தான் பண்ண முடியுது. தீவிர தேசியவாதிகள் மற்ற மாகாணங்களுக்கு அவங்களுடைய எதிர்ப்பு இயக்கத்தை கொண்டு போறதுக்கு துவங்குவதற்கு ஆதரவா நிறைய காங்கிரஸார்கள் இருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அறிவிச்சிட்டாங்க. ஸோ இயக்கம் பார்த்தீங்கன்னா பரவுது. யாரு? தீவிரவாத தேசியவாதிகள் மூலமா இந்த வங்கதேசைக்கு எதிரான அந்த இயக்கம் பரவுது. இதில் அதிகமாக பங்கேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். எதிர்பார்க்காத அளவு இந்த வங்க பிரிவினைக்கு எதிரான இயக்கத்தில் இவங்க கலந்துக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேய அரசும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மானியம் உதவித்தொகையெல்லாம் நிறுத்துவோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பில்லை. இந்திய மாணவர்கள் வங்க பிரிவினைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. தேசிய கல்வி நிறுவனங்கள் பள்ளிகளை உருவாவதற்கான தேவை ஏற்படுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சமிதி தேசிய கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்குறாங்க. பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. மதவிழாக்கள், துர்கா பூஜைகள் போன்றவற்றை நடத்தி புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோளுக்காக அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்படுகிறது அக்டோபர் 16. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் துக்க தினமாக அனுசரித்து வந்தே மாதர பாடலை பாடிக்கிட்டே ரோட்டில் போகிறாங்க. கங்கை நதியில் போய் மூழ்கிறாங்க. சரியா? கல்கத்தாவில் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடக்குது. ஹர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே முழு அடைப்பு. அன்று பாடுவதற்காகவே ரவீந்திரநாத் தாகூர் தனியாக ஒரு பாடலை புனைகிறாரு. அந்த பாடலை மக்கள் பாடிக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்க. அதே மாதிரி பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியோட அந்த ஆனந்தமடம் நூலில் இருக்கிற வந்தே மாதர பாடலை பாடிக்கிட்டு ரோடு பூரா போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் ரக்ஷா பந்தனம் கட்டிக்கிட்டு நீங்கள் என்னதான் பிரித்தாலும் நாங்களாம் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லி. இது ஒரு டிஎன்பிசி 2023 கேட்கப்பட்டது. 3லயோ 4லயோ கேட்டாங்க. ரக்ஷாபந்தனா வங்க பிரிவினை கொண்டாடுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். சரியா? ஆனந்த் மோகர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா போர் வங்காளிகளின் ஒற்றுமை அடையாளமாக இணைப்பு மண்டபத்தின் அடிக்கலை நாட்டுறார். இதை தொடர்ந்து தான் சுதேசி இயக்கம் பிறக்குது. சரிங்களா? ஸோ வங்கத்தை பிரிச்சுட்டாங்க. இந்தியாவை சர்ச்சாபு அடையிறதுக்கோட ஒரு பகுதியாக 4 முக்கிய இது கை வைக்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்க. என்னன்னா மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். 4 முக்கிய போக்குகள் காணப்படுது. முதல்ல மிதவாத போக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தை ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறாங்க. அங்கங்கே தீவிர தேசியவாதம் தலையெடுக்குது. அதை தொடர்ந்து புரட்சிகர தேசியவாதம், கொல்றது, வெடி வைக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கத்தோட இதை தாண்டி, அந்த வங்கத்தோட பிரிவினை தாண்டி தேசிய இயக்கம் போன போக்குகள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை பொருள்களை தவிர்த்து சுதந்திரமாக உள்ளாட்சி அமைப்புகளாக மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறாங்க. மக்களோட இங்கே உருவாக்கப்பட்ட பொருள்களை வாங்கணும்னு சொல்லி பரப்புரை செய்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கடைகளை ஓப்பன் பண்ணாங்க. துணிகள், கைத்தறி, சோப்பு, மண்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருள்கள் எல்லாம் சுதேசி கடைகள் நிறைய வருது. ஸோ 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செய்யுது. என்னன்னா, சரி பொருளை புறக்கணிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்? ஸ்கூலை புறக்கணிக்கலாம், பள்ளிகளை புறக்கணிக்கலாம், கல்லூரிகளை புறக்கணிக்கலாம், நீதிமன்றங்களை புறக்கணிக்கலாம், பட்டங்கள், அரசு சேவைகளை புறக்கணிக்கலாம், சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்தலாம். பொறுத்து கொள்ற அளவை தாண்டி போனா ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரையோ, லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திர பால், லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சாபோட லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவோட பாலகங்காதர் திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால், 3 தலைவர்களும் சுதேசி காலத்தில் ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. மூவர், லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீவிரவாதி தேசியவாக்கம் இவர்களின் அடியில் பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிராவில் கொழுந்து விட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பாலகங்காதர் திலகர் சீடரான வஉசி. அவர் ஒரு கப்பலை தொடங்குறாரு. 2 கப்பல் நிறுவனம், சுதேசி கப்பல் நிறுவனம்.
எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் காலியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பாடம் 60 பேஜ் தாண்டி போயிட்டு இருக்குது. சரிங்களா, 59 பேஜ் தாண்டி போயிட்டு இருக்குது. சரியா. ஸோ இதுக்கப்புறம் வங்க பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த 20 ஆண்டை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் சுதந்திரம் அப்படிங்கிறத நோக்கி நகர்றாங்க. பாலகங்கா திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றார். அதை தொடர்ந்து தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்படுறாங்க. ஸோ இது வந்து 1916-18. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் 11th போகும்போது நம்ம விரிவாக படிக்கலாம். ஏன்னா ஒரே பாடத்தில் நம்ம டம்ப் பண்ண வேணாம் அப்படின்றனால தான் உங்களுக்கு தன்னாட்சி பற்றியே ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கு. +2 கதை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, 10th இருக்குது. +2 இன்னும் அவுட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு தன்னாட்சி நான் எடுத்தால் இந்த பாடம் இன்னும் பெருசாக போயிடும். ஸோ தன்னாட்சி 2 பேர் தொடங்கியிருப்பாங்க. சென்னை மாகாணம் தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பாலகங்கா திலகர். ஆனால் அனௌன்ஸ் பண்ணது அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஆனால் முதல்ல தொடங்குது பாலகங்கா திலகர். அன்னி பெசன்ட் செப்டம்பரில் தொடங்குவாங்க, பாலகங்கா திலகர் ஏப்ரல்லே தொடங்கிடுவாங்க. சரியா. 1914 ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில தேசியவாத மற்றும் தாராளமயம் பிரிட்டிஷாருக்கு ஆதரவை அளிச்சிருக்கும். அதற்கு பதில் இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. வழக்கம் போல அந்த ஆளுங்க ஏமாத்திருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து தன்னாட்சி இயக்கம் 1916 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 14 to 18 வரைக்கும் இந்திய போர், 14 கலந்துப்பாங்க. தன்னாட்சி கலந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க பயங்கரமாக போரிட்டு இருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்திய சிப்பாய்கள். ஆனால் எந்த ஒரு நன்மையும் அவங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து தேசிய காங்கிரஸோட புகழ் மங்கும்போது தான் தன்னாட்சி இயக்கம் பெரிய அளவில் வருது. உலக போரில் இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டு இந்தியர்கள் அவங்களுக்கோசரம் உயிரை கொடுத்தாங்க. அதற்கு பிரதிபலனா நமக்கு தன்னாட்சி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை வந்து எடுத்துட்டாங்க. அதை வந்து பிரிட்டிஷாரோட அந்த துரோகத்திற்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கணும்னு சொல்லி நெருக்கடி தரணும்னு சொல்லிட்டு தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சி அடைவது. 2வது தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அடைவது. அதை தொடர்ந்து இலக்குகளை அடைய வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. சரியா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு சேன்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் வரும். அந்த சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இடையில பாலகங்கா திலகர் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோலி அப்படிங்கிற ஒரு மேலே கேஸ் நடத்துறதுக்கோசரம் பாரிஸ் போவார். இங்கே ஆள் இருக்காது. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் செத்துருவார். அதுக்கப்புறம் காந்தி வந்ததுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ தன்னாட்சி இயக்கத்தை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு இருக்குது. இதெல்லாம் +2 போகும்போது +2 பாடங்கள் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். அவுட் சோர்ஸ் புக் சோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வரும். ஏன்னா 10th புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். இந்த பாடம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இல்லாத எக்கச்சக்க கண்டன்கள் நம்ம பார்த்துட்டோம். சரியா. ஸோ இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் ஒன்று கூடுறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்று சேருது. இந்த லக்னோ ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்க திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்குச்சு. இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் சிற்பி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. அவரை இந்திய தூதர் இந்து முஸ்லீமின் தூதுவர் அப்படின்னு சொன்னது விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. சரியா. அதே மாதிரி இந்த லக்னோ ஒப்பந்தத்தப்ப லக்னோ காங்கிரஸுக்கு தலைமை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மஜும்தார் அப்படிங்கிறவர். சரியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 போகும்போது நம்ம இந்த 2 பாட்டை இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக இருக்காதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவிர தேசியவாதமும் தன்னாட்சி இயக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தம். இதில் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம +2 போகும்போது பார்க்கலாம். சரியா. இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பாட்டு 3.25 மணி நேரத்துக்கு பக்கமாக போகும். நீங்கள் நோட்ஸ் எடுக்குன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து படிக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு பத்தாது. சரியா. ஏன்னா நான் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரியா. ஸோ பார்த்து பக்குவமாக படிச்சிங்க. மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிங்க. சரியா. நம்ம போட்ட எஃபர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் எடுத்தீங்கன்னா தான் அதுக்கு ஒரு பலனே. சரியா. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.